பிரான்சின் பிரான்ஸ் பகுதியில் வசித்து வந்த 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் தனது அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்ததாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஒரே பாடலை தொடர்ந்து பலமுறை சத்தமாக ஒலிக்க செய்ததாக அண்டை வீட்டார் குற்றம் சுமத்தினர். அந்த முதியவர் வேண்டுமென்றே சத்தமாக பாடலை போட்டு துன்புறுத்தியதாகவும் ஜன்னல் மறைவில் நின்று கொண்டு தங்களை அவமானப்படுத்தியதாகவும் அண்டை வீட்டார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவரது வீட்டில் வளர்க்கப்படும் சேவல்கள் அதிகாலையிலேயே கூவி தங்களின் தூக்கத்தை கெடுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த தொல்லை தாங்க முடியாமல் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் அங்கிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவிற்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக லில் நீதிமன்றத்தில் முன்னிலையான அந்த முதியவர் தான் தனது விருப்பமான பாடகரின் பாடலை மட்டுமே ரசித்து கேட்டதாக தெரிவித்தார். அவருக்கு துன்புறுத்தும் நோக்கம் இல்லை என, மைக் பிராண்ட் பாடல்களை கேட்பது குற்றமல்ல என அவர் வழக்கறிஞர் வாதிட்டார். இறுதியில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அந்த முதியவர் விடுவிக்கப்பட்டார். பின்னர் அவர் அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியேறி வேறு இடத்திற்கு சென்று விட்டார். பிரான்சில் அண்டை வீட்டாருக்கு இடையிலான இத்தகைய இரைச்சல் புகார்கள் பொதுவானவையாகும். சுகாதார விதிமுறைகளின்படி ஒருவரின் இரைச்சலால் மற்றவர்களின் அமைதி பாதிக்கப்படக்கூடாது. புல்வெளியை வெட்டுவது போன்ற குறிப்பிட்ட வேலைகளுக்கு நேர கட்டுப்பாடுகள் உள்ளன. இருப்பினும் இரைச்சலின் அளவை அளக்க தெளிவான டெசிபல் விதிகள் இல்லை என்பதால் அதிகாரிகளே அதனை முடிவு செய்கின்றனர்.